இப்படி ஒரு டேலண்டான போலீஸ் ஆஃபீஸரை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இங்க கொள்ளைக்காரங்களாம் ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த போலீஸோட எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸை பார்த்து அவங்க ஸ்டன் ஆயிடுறாங்க. எல்லா திருடங்களும் ஷூட் பண்ற புல்லட்ஸ் எல்லாம் அவர் வெறும் கையிலேயே அதை விட வேகமா பிடிக்கிறாரு. பிடிச்ச புல்லட்ஸ் எல்லாத்தையும் பாமா மாத்தி தூக்கி போடுறாரு. டக்குன்னு அவரோட கன் எடுத்து திருடங்க வச்சிருக்கிற கன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிடுறாரு மின்னல் வேகத்துல. மீதி இருக்க திருடங்கெல்லாம் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. போலீஸும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய திருடங்க எல்லாம் கண்டினியூஸா ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. போலீஸ்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இந்த டேலண்டான ஆபீசர் டீம்மேட்டோட ஒரு கன் எடுத்து தூக்கி போடுறாரு. அது கரெக்டா போய் மரத்துல மாட்டிக்குது. இன்னொரு கன்னையும் அதே மாதிரி இந்த சைடுல தூக்கி போடுறாரு. அவரோட கன்ல ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. மரத்துல இருக்க கன்ஸுமே ஷூட் ஆகுது. லாஸ்ட்ல இன்னும் நிறைய போலீஸ் வந்து அந்த எல்லா ராபர்ஸுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க பார்த்த எல்லா சீன்ஸுமே ஃபேக் தான். நீங்க 4 போலீஸும் நல்லா இருந்த ஊருன்னு ஒரு தமிழ் மூவி பார்த்திருக்கீங்களா? ஒரு ஊர்ல கிரைமே நடக்காது. அந்த ஊர்ல 4 போலீஸ் இருப்பாங்க. கிரைமே நடக்கலையன்ட்டு அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனை எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்க வேலை செய்யற அந்த போலீஸ் வந்து கிரைமை கிரியேட் பண்ணுவாங்க. சேம் அதே தான் இந்த படத்தோட கதை.